ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு பாகிஸ்தானி ட்ராமா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நிறைய பேர் பாகிஸ்தானி ட்ராமா போட சொல்லி கேட்டாலும் வியூஸ் ஒழுங்காகவே போக மாட்டேங்குது. ஸோ பார்க்குற எல்லாரும் தயவு செஞ்சு ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். பாகிஸ்தானி ட்ராமா பொறுத்த வரைக்கும் மைனஸ் ப்ளஸ் ரெண்டுமே நான் பார்க்குறது அதோட எண்டிங் தான். ஃபைனல் எபிசோட் வரைக்குமே அதோட எண்டிங் எப்படி இருக்கும் நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. இது ஒரு ஹாப்பி எண்டிங் ட்ராமா தான், அதனால நம்மளும் ஹாப்பியாக பார்க்க போகலாம். ஓப்பனிங் சீனில் ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ டிரைவ் பண்ணி தனியாக வந்துட்டு இருக்கான். அவனை பார்க்கும்போதே ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி தெரியும். அங்கே ஒரு மலைப்பகுதி இருக்குது. அங்கே வந்து நின்றுட்டு நான் எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன், இதை என் பண்ணுறது தான் நல்லதாக இருக்கும் அப்படின்னு குதிக்க போகிற டைமில் ஒரு கை வந்து அவன் தடுக்குது. அதுதான் ஹீரோயின். இவங்க ரெண்டு பேரோட லவ் ஸ்டோரியை தான் இந்த ட்ராமாவில் பார்க்க போகிறோம். நீ தான் என்னோட உயிர் அப்படின்னு ஹீரோயின் லவ் பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் அவனோட பேரண்ட்ஸ்க்கு ஹீரோயினை பிடிக்கல. ஸோ நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பிரேக்கப், அப்புறம் ஒரு வழியாக ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகுது. அதோட முடிவில் ஹீரோனோட அப்பா செத்து போகிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினால் ஹீரோவை மன்னிக்க முடியுமா, ஹீரோவோட காதல் அவனுக்கு கிடச்சிச்சா அப்படிங்கிறத இந்த ட்ராமா. ஒரு நல்ல லவ் ஸ்டோரி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ட்ராமா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சூசைட் பண்ண வந்த ஹீரோவை தடுத்ததும் அவனும் அவளையே பார்த்துட்டு இருக்கான். நான் கொஞ்ச நேரமாக உங்களை தான் பார்த்துட்டு இருந்தேன், நீங்கள் ஆப்செட் மைண்டடாக இருக்கீங்க, கார்லேருந்து இறங்கி வந்ததுமே எட்ஜில் வந்து நிற்கிறீங்க, ஏதோ கீழே குதிக்க போகிற மாதிரி நின்றுட்டு இருந்தீங்க, அதான் நான் அவங்களை வந்து பிடிச்சேன். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்கள் லைஃப்பில் ஒன்று எண்டாச்சுன்னா என்னோட பர்பஸை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் உங்கள் வாழ்க்கைக்கு. ஸோ லைஃப் ரொம்பவே முக்கியம். ஸோ எதுவும் தப்பான முடிவுக்கு போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அவனும் அந்த டைம் அந்த அட்வைஸை ஏற்றுக்கிறான். ஸோ அவகிட்ட பேப்பர் பெண்ணை வாங்கி தன்னோட மொபைல் நம்பரை எழுதி கொடுக்குறான். இதில் என்னோட நேமும் மொபைல் நம்பரும் இருக்குது. உனக்கு உன்னோட லைஃப்பில் எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சு, இல்லை யாரோட ஹெல்ப் உனக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த நம்பருக்கு நீ கால் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறான். ஹீரோ ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு போய் செக் அவுட் பண்ண போகிறான். பிரதருக்கு கால் பண்ணி நான் நாளைக்கு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்ல அவனும் சந்தோஷப்படுறான். என்கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது, நீ இதை பார்த்தா ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பிரதர்கிட்ட பேசிட்டு காலை வைக்க இப்போ அடுத்த கால் வருது. நான் மெகர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். மெகரா, எந்த மெகர் அப்படின்னு கேட்கும்போது இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு போனோம்ல, எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு கூப்பிட அவனும் லொக்கேஷன் கேட்டு அங்கே போகிறான். அங்கே அவன் மட்டும் தான் தனியாக நின்றுட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இவன் மட்டும் தள்ளி போயிருப்பா. அதனால ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பை மிஸ் பண்ணிட்டா. ஸோ அடுத்து கால் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கும்போது அவள் சில மென்ன மீட் பண்ணியிருக்கா. அவங்க அவகிட்ட இருந்து மொபைலையும் காசையும் பிடிக்கிட்டாங்க. ஸோ வேனை ஸ்டாப் பண்ணியிருந்த இடத்துக்கு வந்து பார்த்தா இப்போ அங்கே வேனும் இல்லை. அவங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் பிளேஸில் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அங்கே நான் போகணுன்னா என்கிட்ட காசும் இல்லை, மொபைலும் இல்லை. அப்போ தான் என்னோட பேக்கில் உங்கள் நம்பர் இருந்தது ஞாபகம் வச்சு உங்களுக்கு கால் பண்ணேன். உங்ககிட்ட கார் இருக்குல்ல, என்னை கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு ஹெல்ப் கேட்குறான். அவனும் ஓகே, அங்கே போகிறதுக்கு 1 hour ஆகும். ஸோ அது வரைக்கும் ஏதாவது பேசிட்டு போகலாமா. நான் இந்த ட்ராவல் ரொம்பவே லாங்காக தெரியும். என்னோட நேம் சப்ரேஸ், நான் கராச்சியில் இருக்கேன். நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர், ட்ரக்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கோவம் வரும் அப்படின்னு சொல்ல நீங்கள் ட்ரக்ஸ் எடுப்பீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஆமாம், பட் இப்போ கிடையாது. அதுக்காக தான் 6 month ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் இருந்தேன். இப்போ நான் நல்லாவே இருக்கேன். இப்போ நான் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி கேட்குறான். என்னோட நேம் மெகர், நானும் கராச்சியில் தான் இருக்கேன். என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது சடனாக வண்டி ஸ்டாப் ஆகுது. ஹீரோக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரில. ஓரமாக பார்க் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். என்னாச்சு, வண்டி ஓடாதா? நான் மட்டும் காணாமல் போனதே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சு அவங்க என் அப்பாவுக்கு கால் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை பெருசாயிரும், அப்புறம் என்னை வீட்லேயே சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு அவள் பயத்தில் இருக்கா. அப்பா கிட்ட ரொம்பவே போராடி தான் அந்த பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கா. ஸோ இப்போ எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா வீட்டில் செம்மையாக திட்டுவிடும்ல, அதுக்காக பயந்துட்டு இருக்கா. ஹீரோ இப்போதைக்கு ஏதோ ஓகேவா பண்ணியிருக்கேன், பட் அவ்வளோ தூரம் வண்டி போகாது, ஒரு மெக்கானிக்கை பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு மெக்கானிக் ஷாப்பில் கொண்டு போய் விடுறான். அங்கேயும் 1 hour கிட்ட டைம் ஆகும்னு சொல்கிறாங்க. நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத, கண்டிப்பாக உன்னை வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுவேன், நம்ம போய் சாப்பிட்டு வரலாமா, இது டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போகிறான். அங்கே போயிட்டு அவளை பற்றி கேட்கும்போது நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்கிறேன், இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரிப், அப்புறம் நானும் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு கேட்குறா. என்ன, அந்த சூசைட்டை பற்றியா அப்படின்னு கேட்க அவளும் ஆமாம், அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறா. நான் சின்ன வயசுலேருந்தே தனியாகவே இருந்துட்டேன், நான் ரொம்பவே லோன்லியாக ஃபீல் பண்ணுவேன், அதனால எனக்காக நான் பிக் பண்ணிக்கிட்ட கம்பெனி தான் இந்த ட்ரக்ஸு. டே அண்ட் நைட்டாக நான் அது கூடவே இருந்தேன். சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா பிஸ்னஸில் பிஸியாக இருப்பாங்க, அம்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட பிஸியாக இருப்பாங்க. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் தான் என் மேலே ரொம்ப கன்சர்ன் ஆகி என்னை இங்கே பிடிச்சிட்டு வந்து சேர்த்து விட்டான். நான் நார்மல் ஆகணும்னு ஆசைப்பட்டான். நானும் அவனோட அட்வைஸை ஏற்றுக்கிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். 6 months இப்போ நான் ட்ரக்ஸ் எடுத்துக்கவே இல்லை. நான் இப்போ நல்லா ஆகிட்டேன். இப்போவும் எங்கள் அம்மா அப்பா வந்து நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், நம்ம புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னாங்க. நான் அவங்களுக்காக வெயிட் பண்ணேன்.
இந்த டைமும் அவங்க அவங்களோட ப்ராமிஸை காப்பாற்றல. அதனால தான் இந்த நியூ லைஃப் கூட வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து சூசைட் பண்ண போனேன். சரி இப்போ நம்ம ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு கார் ரெடியானது கிளம்பி போகிறாங்க. ஹீரோயின் சொன்ன பிளேஸில் தான் வேன் நிற்குது. ஸோ அங்கே போய் ஹீரோவை ட்ராப் பண்ண ஹீரோயினும் தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பும்போது, இதை நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த லைஃப் உங்களுக்கு காட் தந்தது, ஸோ அதை நீங்கள் செரிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறா. அவனும் இப்போ மிஸ் மெகர்னு கூப்பிட்டு பேசுகிறான். நீங்கள் இந்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம், நம்மளை சுற்றி பார்த்தா கண்டிப்பாக வாழ்கிறதுக்கான ரீசன் கிடைக்கும்னு சொன்னீங்களே, எனக்கு இப்போ நான் ஒரு ரீசனை கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த ரீசன் நீங்கள் தான். நான் உங்களுக்காக வாழணும்னு ஆசைப்பட்றேன். இது நம்மளோட ஃபஸ்ட்டு மீட்டிங். இது உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சாக தெரியலாம், பட் உங்களை மீட் பண்ண பிறகு தான் எனக்கு வாழணுங்கிற ஆசை வந்திருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அவளும் இது நம்மளோட ஃபஸ்ட்டு மீட்டிங் தான், பட் எனக்கு என்ன தைரியம் இருந்துச்சுன்னு தெரில, நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை கால் பண்ணி ஹெல்ப் கூப்பிட்டேன். ஸோ உங்களை மீட் பண்ணது எனக்கு ஃபெமிலியர் ஃபீலிங் தான் இருக்குது. நீங்கள் என்ன மிஸ் மெகர்லாம் கூப்பிட வேண்டாம், மெகர்னே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வந்து தான் அவள் கூட போகிறா. 2 பேரும் கராச்சிங்கிறதுனால அப்புறம் அவங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படி கண்டினியூ ஆகுது. ஃபோனில் பேசுறது, மீட்டப் பண்ணுறது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது அப்படின்னு அவங்களோட ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகிட்டே போகும். பிக்கப் ட்ராப் பண்ணுறது, லாஸ்ட்டில் அதே காலேஜில் அட்மிஷன் போட்டு கூட ஜாயின் பண்ணிட்டான். ரொம்ப வருஷம் கழிச்சு காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கான். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த லவ் ரொம்பவே க்ரேஸியாக இருக்குது, நான் உன் கூட ஸ்டே பண்ணுங்கிறதுக்காக இந்த காலேஜில் அட்மிஷன் போட்டு வந்திருக்கேன். என் லைஃப்பில் நீ இல்லாமல் எதுவுமே நடக்காது, நீ மட்டும் என் லைஃப்பில் இல்லாமல் இருந்தால் நான் எப்போவும் சுற்றிருப்பேன் அப்படின்னு சொல்ல, ஏன்டா இப்போ சாவறதை பற்றி பேசுகிற, எனக்கு நீ இப்போ ஒரு ப்ராமிஸ் பண்ணு, நீ எந்த ரீசனுக்காகவும் ட்ரக்ஸ் பக்கத்தில் போகவே கூடாது, அப்புறம் இந்த சாகிறத பற்றியும் பேசக்கூடாது அப்படின்னு ப்ராமிஸ் கேட்குறா. நான் கண்டிப்பாக எதையும் பண்ண மாட்டேன், நீ என் கூட இருக்கிற வரைக்கும் நான் ஹாப்பியாக தான் இருப்பேன், ஸோ அது எதுவுமே எனக்கு தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஒரு வேளை நான் உன் கூட இல்லைன்னா ஒரு பாயிண்ட்ல அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால், அப்படி ஒன்று நான் நடக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த டைம் அவளுக்கு ஒரு ரிமைண்டர் வருது. என்னாச்சு அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு ஒரு செலிப்ரேஷன் இருக்கு அப்படின்னு வீட்டுக்கு போகிறா. அங்கே லைட்ஸ்லாம் ஆஃப்ல இருக்கு. அப்பா அம்மாவும் என்ன பவர் கட்டா அப்படின்னு உள்ளே வந்து பார்த்தா, ஹீரோயின் அவங்களுக்காக கேக் ரெடி பண்ணி வச்சிருக்கா. அப்பாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், ஸோ அதுக்காக சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கா. அப்பாவும் அம்மாவும் அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவளுக்கு மட்டும் இது பிடிக்கல, அவளோட நேம் ஜாரா. இது ஒரு சர்ப்ரைஸா, இந்த ஒரு கேக்கு கொஞ்சம் டெக்கரேஷன், இதுதான் உனக்கு சர்ப்ரைஸா, இது ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரியே இருக்கு, நான் அப்பாக்காக நாளைக்கு பெரிய செலிப்ரேஷன் பிளான் பண்ணியிருந்தேன், நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல அப்படின்ட்டு அக்கா மேலே கோவப்படுறா. எப்போ என்னன்னாலும் ஃபர்ஸ்ட் ஆளாக மெகர் தான் போய் நிற்கிறா. அவளுக்கு தான் எல்லா கிரெடிட்டும் கிடைக்கும். மூத்த பொண்ணுங்கிறதுனால எல்லாரும் அவளுக்கு தான் ஃபேவர் பண்ணுறாங்க, எல்லாரும் அவளோட எஃபர்ட்டை மட்டும் தான் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி மெகர் அவளுக்கு லைட்டாக பிடிக்காது. இப்போ யார் சர்ப்ரைஸ் பண்ணாங்கிறதா முக்கியம், அப்பாவுக்கு 2 பொண்ணுங்களையுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்பாவும் கேக் கட் பண்ணி ஊட்டி விட்டு எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. ஹீரோட அப்பா அம்மா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கரெக்டான டைமுக்கு டேபிள் வந்து உட்காந்துருக்காங்க. பட் அங்கே வந்து பிஸ்னஸை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்டு நியூ ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கானே, அது பெரிய சக்ஸஸாக போயிட்டுருக்கு, நீங்கள் 2 பேரும் ஒரே டைமில் தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க, பட் அவன் உங்களை விட ஹை லெவலில் போயிட்டுருக்கான் அப்படின்னு ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அவனோட ஃபாதர் இன்ல சப்போர்ட் பண்ணுறாங்க, உன்னோட அப்பா என்ன எனக்கு சப்போர்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பசங்களை பற்றி யாரும் பெருசாக கேர் பண்ணுறது கிடையாது. சப்ரீஸ் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் ஹீரோயினை பாதுகாப்பாக பார்த்துக்கணுங்கிறது. அந்த காலேஜில் ஒரு பையன் மெகர் கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணிட்டான் அப்படின்னு ஃப்ரெண்டு கால் பண்ணி சொல்ல, அவனை அங்கே போய் பார்த்தா மெகர் அழுதுகிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அந்த ரெட் கலர் ஷர்ட் தான் சொல்ல, அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் தள்ளி விடும்போது மெகருக்கு கீழே விழுந்து காயம்பட்டுறது. அந்த காயத்தை பார்த்து ஹீரோ ரொம்பவே பதறி போகிறான். ஸோ உடனே கட்டு போட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறான். அங்கே போய் அங்கேயும் ஒரு பஞ்சாயத்து. டாக்டர் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பேஷண்ட்டை பார்க்குறியா இல்லை உன் மண்டியை உடைக்கவா அப்படின்னு டாக்டரையும் மிரட்டி இப்போ கையில் கட்டு போட வைக்கிறான். இது ஒரு சின்ன காயம் தான், இதுக்கே நீ இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. உனக்கு வேணா இது சின்ன காயமாக இருக்கலாம், பட் ஒரு செகண்ட்ல என் லைஃபே எண்ட் ஆயிடுச்சு, நான் உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அப்புறம் இருந்தாலும் அந்த பையன் மட்டும் சும்மா விடுறதா இல்லை, மறுபடியும் போய் அவனை அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் எவ்வளோ தைரியம் தான் ஓமலை கை வச்சிருப்பான், நான் அவனை சும்மா விட மாட்டேன், அவனை கொன்னாதான் என் கோவம் அடங்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான். நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். நான் ரெக்வெஸ்ட் வச்சா கூட கேட்க மாட்டியான்னு கேட்டால், நீ என்கிட்ட ரெக்வெஸ்ட்னு கேட்டால் என் உயிரை விட்டுறது கூட ரெடியாக இருக்கேன் அப்படின்னு அவனும் அதோட கோவத்தை என் பண்ணிட்டான். ஸோ ஹீரோயின் சொன்னால் ஹீரோயினுக்காக என்ன வேணால் பண்ணுறதுக்கு அவன் ரெடியாக இருப்பான். இந்த பக்கம் இப்போ ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அம்மா ஒரே பார்ட்டி மீட்டிங் அந்த மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அம்மா கிட்ட ஹீரோட அண்ணனும் அண்ணியும் வந்து பேச வராங்க. வீட்டில் இன்டீரியர் டிசைனை புதுசாக மாற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் அண்ணன் வந்து எங்களோட ரூம் மட்டும் என் ஒய்ஃப் பார்த்துக்கிட்டுமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் முடியாது, இந்த வீட்டுக்கு டிசைன் நான் தான் ரெடி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. எங்களோட ரூம் மட்டும்தான் அப்படின்னு கேட்டால்,
உன்னோட ரூம் இந்த வீட்டில் தானே இருக்குது, நீ என்னைக்கு இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுறியோ அன்னைக்கு உன் இஷ்டப்படி நீ டிசைன் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ரூடாக பேசுகிறாங்க. ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். ஸோ ஒய்ஃப் அனுப்பிட்டு பையனும் என் ஒய்ஃப்கிட்டே இந்த மாதிரி கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்டால் அது உன்னோட சாய்ஸ். உன் ஒய்ஃபை நான் இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு, உங்களுக்கு குழந்தையே இல்லை, அதனால சொல்கிறேன் நீ அவளை விட்டு வந்துரு. உனக்கு நான் பார்த்து ஒரு நல்ல பொண்ணாக மேரேஜ் பண்ணிக்கிறேன் ரிச்சான ஃபேமிலியிலேருந்து அப்படிங்கிற மாதிரி அண்ணன்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அண்ணன் அன்னைக்கு லவ் மேரேஜ், அதனால அம்மாவுக்கு இவங்க லோ கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால பிடிக்காது. இப்போ வரைக்கும் அம்மா மருமகளை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அப்புறம் இந்த வீட்டோட கண்ட்ரோல் எல்லாமே என்னோட கையில் தான் இருக்கணும், நான் நினைக்கிறது மட்டும் தான் இங்கே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா நினைக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ளேயும் மாட்டிக்கிட்டு மண்டையை உடைக்கிறது தான் ஹீரோட அண்ணன். அவனோட நேம் ஜெயின். ஒய்ஃப் கிட்ட வந்தால் ஒய்ஃபும் மூஞ்சி காமிச்சிட்டு இருக்காங்க. யாரை தான் சமாதானப்படுத்துறது, வேலைக்கு போகணுப்பா, கொஞ்சம் சிரிச்ச மூஞ்சா வழி அனுப்பி வை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ வீட்டுக்கு வந்ததான் அப்பா அம்மா மூஞ்சி கூட பார்க்காம ரூமுக்கு போகிறான். அப்பா அவனை கூப்பிட்டு காலேஜில் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அவன் ஃபர்ஸ்ட் ஃபேஸை கூட பார்த்து பேச மாட்டான். என்ன நடந்துச்சு, நீ யார் அடிச்ச அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவனும் நான் யார் அடித்தேன் அதையே உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீ யார் அடிச்ச, எதுக்காக அடிச்ச, நீ அந்த பையனை அடிச்ச மேட்டருக்கு அவன் கேஸ் கொடுத்துருந்தா நீ போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கணும். உங்கள் காலேஜ் டீனுக்கு நீ என்னோட பையங்கிறது தெரியும், அதனால நீ இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்ல, எனக்கு உங்களோட ஐடென்டிட்டி தேவையில்லை. அப்படியே அவன் என் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருந்தா கூட அதுலேருந்து எப்படி வரணுங்கிறது எனக்கு தெரியும். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நீ ஒரு பொண்ணுக்கு தானே பண்ண, அந்த பொண்ணுக்கும் உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி அப்பா கேட்குறாங்க. அம்மாவும் என்ன பொண்ணா அப்படின்ட்டு பார்த்தா, ஆமாம் ஒரு பொண்ணுக்காக தான் அவன் ஒரு பையன் அடிச்சிருக்கான், ஸோ அது என்ன மேட்டர்னு கேளு அப்படின்னு சொன்னதும் அம்மாவும் நீ உனக்கு எது இஷ்யூ இருந்தால் அப்பாட்ட சொல்ல வேண்டியதுன்னா அப்பா ஹேண்டில் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை நீங்கள் என்னோட சின்ன வயசாக சொல்லியிருக்கணும், அப்போ தான் எனக்கு நீங்கள் தேவைப்பட்டீங்க. அந்த டைம் நீங்கள் என்னை கண்டுக்கவே இல்லை. இப்போ எனக்கு நீங்கள் தேவையில்லை, என்னோட மேட்டரை நானே சார்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அப்புறம் எனக்கு என்ன சரின்னு தோணுதோ அதுதான் நான் என்னோட லைஃப் ஃபுல்லாக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இந்த வேர்டிங்ஸ் அம்மாவுக்கு சரியா படல. ஜாராக்கு ஒரு ஃபியான்சி இருக்கான், அவன் அவளை பார்க்குறதுக்காக சீக்ரெட்டாக வந்திருக்கான். வீட்டில் யாருமே இல்லாத டைம், அந்த டைம் பார்த்து ஹீரோனோட அப்பா வந்துடுறாங்க. உள்ளே வந்து பார்த்தா 2 பேரும் சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா பார்த்ததும் வசமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு, அங்கிள் நான் இந்த பக்கமாக போயிட்டு இருந்தேன்னா அதான் உங்கள் எல்லாரையுமே பார்க்கலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உங்கள் அம்மாவங்க அப்படின்னு ஜாரா கிட்ட கேட்க, அவளும் அம்மா கிராசரி வாங்க போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த டைம் அம்மா வந்துடுறாங்க. என்ன தம்பி நீ எப்போ வந்த அப்படின்னு அவனை பார்த்து கேட்க, எப்போ வந்தான், நீ போனதான் உள்ளே வந்திருக்கான் அப்படின்னு அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. சரி உட்கார, டீ குடிச்சிட்டு போகலான்னு அம்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் உட்கார வேண்டாம், அவன் நெக்ஸ்ட் டைம் அவங்க அம்மா கூட வந்தால் இங்கே உட்காந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் ஹாஷ் அனுப்பி விட்டுறாங்க. கையில் உள்ள கட்டை மறைச்சிக்கிட்டே ஹீரோயின் வீட்டுக்குள்ளே வரா. அம்மா பார்த்துடுறாங்க. கையில் என்னாச்சு, எப்படி காயம் பட்டுச்சு அப்படின்னு அம்மா பதட்டமாக கேட்குறாங்க. அம்மா இது சின்ன காயம் தான், கட்டு தான் பெருசாக இருக்குது. காலேஜில் 2 குரூப் பசங்க சண்டை போட்டாங்களா, அதில் எனக்கும் இந்த மாதிரி கையில் காயம் பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. காலேஜுக்குள்ள இந்த பசங்க படிக்க வராங்களா சண்டை போட வராங்களா, நீ இந்த மாதிரி பசங்களுக்குலாம் சேராத, அவங்களெலாம் இருந்தால் ஓரமாக தள்ளியே போ சரியா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு அனுப்புகிறாங்க. சாராவும் பார்த்துட்டு அவள் கையில் சின்ன காயம் தானே சொன்ன, நீங்கள் ஏன் ஓவராக ரியாக்ட் பண்ணுறீங்க, அப்புறம் மெகர் டெய்லி காலேஜ் போகிறா, அவள் யாரை மீட் பண்ணுறா என்ன பண்ணுறாங்கிறது உங்களுக்கு எதுவுமே தெரியாது, அப்புறம் அவளை பற்றி இதை விசாரிச்சுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. மெகர் அந்த மாதிரி பொண்ணெலாம் கிடையாது அப்படின்னு அம்மா ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஆமாம் மெகர் அந்த டைப்பு இந்த டைப்பு இப்படி தானே சின்ன வயசுலேருந்தே காம்ப்ளிமெண்ட் கொடுத்து அதை மட்டும்தான் என் காதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்திருக்கேன் அப்படின்னு அவளும் கோச்சிக்கிறா. அம்மா போயிட்டு அப்பா கிட்ட கல்யாண மேட்டரை பற்றி பேசுகிறாங்க. உஸ்மான் வீட்டுக்கு வந்ததான் அப்பாவுக்கு பிடிக்கல, ஸோ நெக்ஸ்ட் டைம்லாம் அவன் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிடு, நம்ம இல்லாத டைம் அவன் ஏன் வீட்டுக்கு வரான், அப்புறம் பொண்ணையும் வான் பண்ணி வை, நம்ம இல்லாத டைம் அவனை கால் பண்ணிலாம் வீட்டுக்கு கூப்பிட்ருக்கா அப்படின்னு கோவப்படுறாங்க. என்ன இருந்தாலும் அவங்க 2 பேரும் ஃபியான்சி தானே அப்படின்னு சொன்னால் ஃபியான்சி தான், இன்னும் ஹஸ்பண்ட் ஆகலை அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. இப்போ தான் இந்த கொஞ்ச மானத்தை வச்சு என் 2 பொண்ணுங்களையும் பசங்க மாதிரி வளர்த்து வந்திருக்கேன், ஸோ மறுபடியும் என் மானம் போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்பா கவலைப்படுறாங்க. அப்பாவுக்கு ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் இருந்திருப்பாங்க, அந்த சிஸ்டர் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால அந்த மேட்டர்லாம் நிறைய அவமானப்பட்டிருப்பாங்க, அதே மாதிரி திரும்பவும் நடந்துடக்கூடாது, யாரும் என் ஃபேமிலியை பற்றி பேசிடக்கூடாது அப்படின்னு அப்பா நினைக்கிறாங்க. உஸ்மான் ஹீரோயின் அம்மா வீட்டு சைடில் உள்ள பையன், ஸோ அதனால அவங்களோட அம்மாவும் மேரேஜை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாமே அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. நமக்கு மெகர் இருக்கா, மெகர் தான் ஃபஸ்ட்டு பொண்ணு, நான் எவ்வளோ தான் ப்ராட் மைண்டடாக வளர்த்துருந்தாலும் எனக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்குது, அதுதான் ஃபாலோ பண்ணுவேன். மெகர் நம்மக்கிட்ட விஷயம் என்ன கேட்டா, அவளோட ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணணும்னு கேட்டால, அவள் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் அவளுக்கு அலையன்ஸ் பார்க்கணும், அப்புறம் அவளோட கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் ஜாரா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மெகரும் இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பா. இதை கேட்டது ஜாராக்கு தான் செம கோவம் வருது, கல்யாணத்துல கூட அவ தான் வில்லியா நிக்கிறா அப்படின்ட்டு.
மெகருக்கு நம்ம இப்பவே மாப்பிள்ளை பார்த்தா தானே நல்ல பையனா அமையும் அப்படின்னு சொன்னா அதுக்கும் அப்பா நோ சொல்றாங்க. அவ படிக்கணும்னு சொல்லியிருக்கால, என் அக்கா படிக்காம நிறைய கஷ்டப்பட்டா, அதே மாதிரி என் பசங்களும் படக்கூடாது. ஸோ அவ விருப்பப்பட்ட படிப்பை படிக்கட்டும். அவ படிப்பை கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் அலைன்ஸ் பாக்குறது. அவ ஃபர்ஸ்ட் கரியரை செட் பண்ணிட்டோம், கல்யாணம் முடிச்சுட்டு ஜாராட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதே கோவத்துல ஜாரா அக்கா கிட்ட சண்டைக்கு போறா. பாரு, என்னோட கல்யாணத்தை கூட நீ தான் இன்டரப்ட் பண்ற, நீ கல்யாணம் பண்ணாதான் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம் அப்படின்னு அக்கா கிட்ட வந்து சண்டை போடுறா. நான் என்ன பண்றது, உனக்கு தான் தெரியுமே, நான் ஆல்ரெடி அப்பாட்ட சொல்லிட்டேன் எனக்காக உன்னோட கல்யாணத்தை டிலே பண்ண வேண்டான்னு. பட் அப்பாக்கு அதுல விருப்பம் இல்லைங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிட்டு என்ன பண்ண போற, 3க்கு போக போறியா இல்ல டிசைனிங் பண்ண போறியா, என்ன பண்ண போற? அதான் ஆல்ரெடி நிறைய சயின்டிஸ்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அப்புறம் நீயும் அதுல லிஸ்ட் ஆட் அப் பண்றதுக்கா போற? நீ எதுக்கு காலேஜ் போற, உண்மையை சொல்லு, படிக்க புரியல, அங்க வேற என்ன பண்ணிட்டு இருக்கியா? ஏதாவது என் கண்ணில் பட்டுச்சு அப்ப இருக்குடி உனக்கு அப்படிங்கிற மாதிரி தங்கச்சி சொல்லிட்டு போறா. ஹீரோயினும் ஸ்டடிஸை எக்ஸ்கியூஸா வச்சுதான் மேரேஜ் டிலே பண்ணிட்டு இருப்பா. ஸோ சப்ரீஸ் மேட்ரு அப்பாட்ட எப்படி சொல்றது அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு விதமா பயமா இருக்கு. உஸ்மான் கால் பண்ணி ஜாரா கிட்ட திட்டிட்டு இருக்கான். நீ கூப்பிட்டதுனால தானே வந்தேன், உங்க அப்பா என்னை அவமானப்படுத்திட்டாரு, நான் இனிமே உன் வீட்டுக்கே வர மாட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். என்ன பண்றது, எங்க அப்பாவோட அக்கா பண்ணிட்டு போன காரியம் அப்படி. அவங்க லவ் பண்ணி ஓடி போனாங்க, அப்புறம் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இறந்தாங்க. லாஸ்ட் வரைக்கும் எங்க அப்பா அவங்களுக்கு கால் பண்ணவே இல்லையே. அந்த அளவுக்கு எங்க அப்பாவுக்கு அவங்க மேல கோவம். அதே மாதிரி வீட்டுல ஒண்ணு நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இவனும் நான் உன்னோட ஃபியான்சி, அப்புறம் ஏன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்போ வந்து கேட்டாலும் மேரேஜ் டிலே பண்ணிட்டே இருக்காங்க மெகர் நேம் சொல்லி. மெகர் தான் உங்களுக்கு ஒரு பொண்ணா, நீலாம் உங்களுக்கு பொண்ணே கிடையாதா? எங்க அம்மாவுக்கு நிறைய அலைன்ஸ் வந்துட்டே இருக்கு, நான் சொன்னேங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஈவன் ஒரு அலைன்ஸ்ல கூட எனக்கு வீடு கார்லாம் தரேன்னு சொன்னாங்க, நான் தான் வேண்டான்னு சொல்லியிருக்கேன். ஒழுங்கா உங்க வீட்டுல பேசி சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவோம், இல்லைன்னா நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான். ஜாராக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு. ஸோ ஆன்டி ஊருக்கு வந்தது நீ ஆன்டி வீட்டுக்கு கூட்டு வா, நான் அதுக்கு முன்னாடி எங்க அப்பா கிட்ட பேசி சம்மதம் சொல்ல வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி ஓகே, நீ சொல்றங்கிறதுக்காக நான் எங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வரேன், பட் இந்த டைம் கண்டிப்பா டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உஸ்மான் சொல்றான். ஹீரோ வீட்டுல ஒன்னா இருக்கவே மாட்டான்ல, அம்மா அவனை டேபிளுக்கு கூப்பிடுறாங்க. எதுக்கு நான் வரணும், நீங்க நான் எல்லாமே நல்லா தானே இருந்தீங்க, அதே மாதிரி இருந்துக்குங்க, என்னோட தனிமைக்கு காரணம் நீங்க தான், நான் இதுக்கு பழகிட்டேன், ஸோ என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அண்ணனும் ஏன்டா பழசை பத்தி பேசிட்டு இருக்க, அதை விடு, எங்க எல்லாருக்கும் நீ வேணும் அப்படின்னு சொன்னா, எல்லாருக்குமா, இங்க பாரு அப்பா இல்ல, அப்புறம் எதுக்கு நான், இந்த வீட்டுல எல்லாரும் ஒன்னா எப்பவுமே இருந்தது கிடையாது, நமக்காக பேரண்ட்ஸ் வந்ததும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அப்போ சின்ன வயசுல நடந்ததெல்லாம் காமிக்கிறாங்க. சபீஸ் சின்ன வயசா இருக்கும்போது அவனை பாத்துக்கிறதுக்காக நானே வச்சிருப்பாங்க. காயம் படும்போது அவன் அம்மா வேணும் அம்மா வேணும்னு கேட்பான். பட் அம்மா வீட்டுல நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு நானி சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் அந்த டைம் அம்மாவை தான் தேடிட்டு இருப்பான், பட் அம்மா இருக்க மாட்டாங்க. அடுத்து ஹீரோயின் கால் பண்ணி பேசுறான். ஃபுல் டே உன் கூட தானே இருக்கேன், இப்போ அசைன்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், காலை வைக்கவா அப்படின்னு கேட்டா, இல்ல நான் உங்ககிட்ட பேசணும், அசைன்மெண்ட் ஒர்க் உனக்கு என்ன விட முக்கியமா அப்படின்னு கேட்டு சண்டை போடுறான். அசைன்மெண்ட் ஒர்க் உன்னை விட முக்கியம் கிடையாது, பட் ஒரு இம்பார்ட்டன்டான ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேச வேண்டியது இருக்கு, ஸோ வைக்கிறியா அப்படின்னு கேட்க அவன் அதுக்கும் கோவப்படுறான். என்னை விட உனக்கு ஃபைலா முக்கியமா அப்படின்னு கேட்டு, டே ஒன்று நான் சும்மா டீஸ் பண்ணடா, சின்ன வயசுல நீ இப்படிதானா, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுற, ரொம்பவே பேஷனேட்டா இருப்பியா அப்படின்னு கேட்க அவன் மறுபடியும் பாஸ்ட்டை பத்தி திங்க் பண்றான். சின்ன வயசுல ஸ்கூல்ல ஒரு பையன் கூட சண்டை போட்டு வந்திருப்பான், அதுல அந்த பையன் மேலதான் தப்பு வந்திருக்கும். ஸோ அப்பா கிட்ட வந்து நான் இதுக்கு தான் அவங்ககிட்ட சாரி கேட்கணும், அவன் தான் ஃபர்ஸ்ட் என்ன அடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அப்பா ஒரு பிசினஸ் மேன், அந்த பையன் அப்பாவோட சப்போர்ட் இவருக்கு பிசினஸ் தேவை, அதனால ஹீரோட ஃபீலிங்ஸை பத்தி கேர் பண்ண மாட்டாங்க. நீ தான் அவங்ககிட்ட சாரி கேட்கணும், இதோட இந்த மேட்டரை எண்ட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ தான் ஃபோர்ஸ் பண்ணிருப்பாங்க. அப்புறம் ஹீரோயின்ட்ட காயத்தை பத்தி கேட்கும்போது காயம் எல்லாம் ஆறிடுச்சு, பட் லைட்டா பெயின் மட்டும் இருக்கு அப்படின்னு சொன்னதும் ஹீரோ டக்குன்னு காலை கட் பண்ணிட்டு டைரக்டா வீட்டுக்கே வந்துடுறான். இப்போ நீ கீழே வரையா இல்லை நான் மேலே வரவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். சரி ஓகே வெயிட் பண்ண, நானே வரேன் அப்படின்ட்டு ஹீரோயினும் மெதுவாக வீட்டில் யாருக்குமே தெரியாம டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வரேன். இப்போ எதுக்காக வந்த, அதான் காலேஜில் மீட் பண்ணுவோம்ல அப்படின்னு கேட்டா, நீ தான் பெயினா இருக்குன்னு சொன்னல, அதான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கா வந்த, நீ வந்ததுல எனக்கு ட்ரபிள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எங்க வீட்டுல யாராவது பார்த்தா என்ன ஆகும், ஆல்ரெடி என் பேரண்ட்ஸோட ட்ரஸ்ட்டை நான் பிரேக் பண்ணுறேன்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது, இப்போ இப்படிலாம் மாட்டா அது பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. நான் ஒன்றும் அவங்க கூட ஃப்ளட் பண்ணல, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு தான் சொல்கிறேன், லவ் மேரேஜ் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது, இதில் எந்த பிரச்சனையும் வராது, நான் ஒன்றை தான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அப்பா வந்துட்டுறாங்க. அப்பா அப்பா அப்படின்னு ஹீரோயின் பயப்படுறா. அதுக்கு நான் அங்கிளே வந்துட்டாங்க, நான் போய் பேசிட்டு வரவா அப்படின்னு கேட்குறான். வாயை மூடிட்டு சும்மா இருடா, வந்து ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க.
வீட்டுக்கு முன்னாடி அவன் காரை நிப்பாட்டினது, யாருமே இல்லையா அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அப்பா ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சுதான் ஹீரோயின் வெளியே வந்திருப்பா. பார்த்தா அப்பா வெளியே போயிருந்திருக்காங்க. ஸோ நானும் வீட்டுக்குள்ள போயிடுறேன், கண்டுபிடிச்சிடக்கூடாது, நீயும் கிளம்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் இங்க கிளம்புறதுக்காக வரல, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நான் உன் கூட தான் பேசிட்டு இருக்க போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். டேய் நம்ம பேசலாம், போன்ல பேசலாம், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டான். ஸோ ஹீரோயினும் எனக்காக இதை பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டா உடனே அவன் மெல்ட் ஆயிடுறான். என்னோட லவ் நீ ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற அப்படின்ட்டு ஐ லவ் யூங்கிறத சைன் லாங்குவேஜ்லேயே சொல்லுவான். அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஜாரா சொன்னதுக்காக அம்மாவை கூப்பிட்டு உஸ்மான் பேச வந்திருக்கான் மேரேஜை பற்றி. நான் இந்த டைம் வெட்டிங் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு ஆன்ட்டி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு உங்கள் மேலே பெரிய மரியாதை இருக்குது. நான் இது வரைக்கும் உங்ககிட்ட 2 டைம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். மெகருக்கு கல்யாணம் முடிஞ்சப்படி தான் ஜாராக்கு நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன 2 பேருக்கும் 1 இயர் தான் டிஃப்ரெண்ட். அப்புறம் யாருக்கு ஃபஸ்ட்டு அலையன்ஸ் வருதோ அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ சாராக்கு ஃபஸ்ட்டு பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி சொல்கிறாங்க. இந்த என்கேஜ்மெண்ட்லேயே எனக்கு விருப்பம் கிடையாது, நீங்கள் 2 பேர் தான் கம்பல் பண்ணீங்க, உங்கள் 2 பேருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி தான் நான் ஓகே சொன்னேன். இப்போ வந்து கல்யாணத்தையும் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ண சொல்கிறீங்க, அதெல்லாம் முடியாது. ஃபஸ்ட்டு மெகர் அப்புறம் தான் ஜாரா அப்படின்னு அப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆன்ட்டியும் என் பையனுக்கு நிறைய வரன்லாம் வந்துட்டு இருக்கு, உங்களால நான் தட்டி கழிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மெகரும் அந்த கான்வர்சேஷன்லாம் கேட்டு வரேன். வந்தது ஆன்ட்டி கிட்ட பேசிட்டு அப்பா கிட்ட, ஆன்ட்டி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணதானே வந்திருக்காங்க, நீங்கள் என்னை பற்றி யோசிக்காதீங்க, ஃபர்ஸ்ட்டு ஜாராக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் எனக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இதில் உன்னோட விஷயம் நான் கேட்கல, இங்கே என்னோட பிரின்சிபல்ஸை நான் யாருக்காகவும் வெயிட் பண்ண மாட்டேன். அப்புறம் உங்கள் பையனுக்கு நிறைய அலைன்ஸ் வருதுன்னு சொல்கிறீங்களே, உங்களால் வெயிட் பண்ண முடியாதுன்னா இல்லைனா உஸ்மானுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆன்ட்டியும் டென்ஷன் ஆகிடுறாங்க. இதுக்காக தான் என்ன பேச வர சொன்னியா அப்படின்னு கோவமாக கிளம்புறாங்க. ஜாராக்கு இது லைஃப் மேட்டர் ஆச்சு. ஸோ அவளும் அப்பா கிட்ட, அப்பா ஆன்ட்டி கேட்குறாங்கல்ல மேரேஜ் டேட்டை இன்றைக்கே ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இது அப்பாவும் எதிர்பார்க்கல, எப்படி ஒரு சபையில் அப்பாவை எதிர்த்து பேசுகிறா அப்படின்ட்டு அப்பா கோவமாக அங்கேருந்து எழுந்துச்சு போயிடுறாங்க. ஸோ உங்கள் அப்பா முடிவு சொல்லிட்டாங்க, இனி நாங்களும் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆன்ட்டி உஸ்மானும் கிளம்புறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஜாராவோட என்கேஜ்மெண்ட் பிரேக்கப் பண்ண மாதிரி தான். அடுத்து இங்கே ஹீரோ காமிச்சா, ஹீரோ வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரு பொண்ணு வந்து இறங்குறா. அந்த பொண்ணு நேம் ஆலியானா. அவள் வந்து ஹீரோ கிட்ட, என்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னை மறந்துட்டியா, நான் தான் ஆலியானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டால், எங்கள் அம்மாவும் ஆன்ட்டியும் சேர்ந்து நம்மளோட என்கேஜ்மெண்ட் முடிவு பண்ணிட்டாங்க, நீ என்னோட ஃபியான்சியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும், நான் யார்கிட்டையும் சம்மதம் சொல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். இதோட எபிசோட் 1st and 2nd கம்ப்ளீட் ஆகுது. இந்த ஆலியான கேரக்டர் ஹீரோ ஹீரோன்ற லவ் லைஃப்ல பெரிய பிரேக்கேஜ் இவ தான் ஏற்படுத்த போறா. என்னெல்லாம் பண்ண போறா, அதெல்லாம் தாண்டி ஹீரோ ஹீரோயின் எப்படி ஒன்று சேருவாங்க அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோட்ஸ்ல பார்க்க போறீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ட்ராமாவை கண்டினியூஸாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in next video. Thanks for watching.